நண்பர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் நல்லதுக்கும் காலம் இல்லை, கெட்டதுக்கும் காலம் இல்லை. என்னங்க அது, நல்லதுக்கும் காலம் இல்லை, கெட்டதுக்கும் காலம் இல்லை? ஆமாங்க. அதாவது நல்லா வளர்ந்துட்டே வந்தான், திடீர்னு நஷ்டம் கஷ்டம் அதிகமாகி வாழ்க்கையில் வெறுத்து இருக்கும் பொழுது யாராவது ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் குறை சொல்லி ஆமாம் அவனுக்கு எப்பயோ தெரியும், எனக்கு எப்போவோ தெரியும் இவன் எப்படி ஆவான்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் புறம் பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க அதில் தப்பிச்சுக்கு பிச்சு மேலே நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றியே நிறைய பேர் குறை சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. அப்படி என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னா, போடா அவன் பெரிய கஞ்சத்தனம் பிடிச்சவன், ₹1 கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் என்ன பணங்காசை வச்சு என்ன பண்ண போகிறான், அவெல்லாம் வாழறதுக்கே ராகி இல்லைப்பா, ஒரு தர்மத்தை சம்பாதிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு எப்படி அந்த செல்வனை நிலைச்சா நிற்க போகுது, இப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் தாங்க குறை சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க. எப்பயுமே ஊர்வாயை மட்டும் அடைக்க முடியாதுங்க. அந்த ஊர்வாயை அடைக்கணுன்னா நாம் அங்கே எங்கே போனாலும் அது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. சரிங்களா? அது சொல்லுவாங்க, குடும்பத்தில் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், சரிங்களா, அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, நாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மனதை போட்டு குழப்பாமல் எது நடக்குதோ அது நல்லதுக்குன்னு நினச்சிட்டு வாழ கற்றுக்குங்க. அதுதாங்க ரொம்ப 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 சந்தோஷம். எப்பயுமே ஒருத்தன் கெட்டுட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அவன் மன உளைச்சல் அதிகமாக இருப்பான் தான். அவன் எப்படி மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இப்படி குறை சொல்கிறாங்களே, அவங்க குறை சொல்கிறதுக்கோசரம் நம்ம இருக்காமல் நான் அடுத்தபடி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா போதுங்க, அடுத்த படிநிலைக்கு போயிடுவான். இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மனம் உடஞ்சி சொல்கிறாங்களே ஒருவேளை நான் அப்படியே ஆகிட்டுருப்பனோ, என்னால் சாதிக்க முடியாதோ, அந்த தன்னம்பிக்கையை அவன் இழந்துடுறான். அந்த தன்னம்பிக்கை இல்லாததால தாங்க அவனால் மேலே வர முடியல. தன்னம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லோரும் நிறைய பேர் சாதிக்கிறாங்க. ஒரு கம்பெனிக்கு முதலாளியே மாறி 4 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஜாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்குள்ளே சில கஷ்டங்கள் இருக்குதாங்க. இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் ஒரு ஷோக்கு ஒரு கார் வாங்கிக்கிட்டு அதில் போகிறது வரத்தும் இந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்குறாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு என்னப்பா, அவன் ராஜா மாரி காரில் போகிறான் வரான், அவனுக்கு என்ன குறை இருக்குது, அந்த மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் உள்ளே கிட்ட போய் பார்க்கும்பொழுது தாங்க அவங்களுக்கு என்ன வருத்தங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் இருக்குதுங்கிறது புரிய வரும். ஆனால் வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்கங்க. எப்பயுமே பாருங்கள், சந்தோஷமும் நிலையானது கிடையாது, கஷ்டமும் நிலையானது கிடையாது. என்றைக்குமே வருத்தத்தை குறைச்சிக்குங்க, எதிர்பார்ப்பு குறைச்சிக்குங்க, ஆசையை குறைச்சிக்குங்க, நிறைய விஷயத்தை பற்றி சிந்திக்காதீங்க. என்னடா இவன் சிந்திக்காதீங்கன்னு சொல்கிறான் நீங்கள்? ஆமாங்க, அளவோடு சிந்திச்சா நல்லது, அளவுக்கு மீறி சிந்திச்சா நம்ம மூளையை மழுங்கடிச்சுக்க செஞ்சுருங்க.